ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான வார் 4 இயர்ஸா நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு 30 டேஸ் சீஸ்ஃபயர்ல ஸ்டாப் ஆயிருந்த இந்த டைம்ல, ஆயில் அண்ட் எலக்ட்ரிசிட்டிய ஒரு புது வெப்பனா வச்சு, ஸ்லோவக்கியன் கவர்ன்மெண்ட் உக்ரைனுக்கு தர வேண்டிய எலக்ட்ரிசிட்டிய நாங்க ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட்டாவே எச்சரிக்கை குடுத்துருக்காங்க. ஸோ வை திஸ் கான்ஸ்பிரசி ஹஸ் சடன்லி ஹேப்பன் அண்ட் இந்த கான்ஸ்பிரசினால ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான வார்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? ஸோ லெட்ஸ் வாட்ச் இட். Let's welcome to our YouTube channel K-Watch. Keep watching and stay ahead. ஸ்லோவோக்கியன் பிரைம் மினிஸ்டர் ராபர்ட் ஃபிகோ உக்ரைனுக்கு 2 நாள் டெட்லைன் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த டெட்லைன் எதுக்காக அப்படின்னா, ரஷ்யாவில் இருந்து வர ஆயில் சப்ளை ஸ்லோவோக்கியா, ஹங்கேரி போன்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு போய்கிட்டு இருந்தது. இந்த சப்ளை இப்போ தடைப்பட்டிருக்கு. அது திரும்பி வந்து சப்ளை ஆகணும், எந்த ஒரு தடங்களும் இல்லாமல். அப்படி இல்லைன்னா நாங்கள் ஸ்லோவோக்கியாவுக்கு கொடுக்க வேண்டிய எலக்ட்ரிசிட்டியை டவுன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி டைரெக்டாக எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. யூ ஹாவ் அ கொஷின் ஹியர். ஸோ ரஷ்யாவிலேருந்து வர ஆயில் ஸ்லோவோக்கியா, ஹங்கேரிக்கு போகுது. இதுக்கும் உக்ரைனுக்கும் என்னப்பா பிரச்சனை? எதுக்காக இவங்க கிட்ட கோவப்படுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் திஸ் யூ ஹாவ் டு நோ அபவுட் சோவியட் பீரியட். ஸோ சோவியட் பீரியட்னு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உக்ரைனும் ரஷ்யாவும் சேர்ந்து இருந்த அந்த காலகட்டத்தை தான் சோவியட் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சோவியட் பீரியடில் தான் த்ரூபா பைப்லைன் அப்படிங்கிறத டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த த்ரூபா பைப்லைனோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ரஷ்யாவிலேருந்து வர ஆயிலை உக்ரைன் மூலமாக ஸ்லோவோக்கியா, ஹங்கேரி போன்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருந்த அந்த ஆயிலை உக்ரைனாக ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு தகராறு பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான அந்த வாரில் நிறைய பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு. ஸோ அந்த பாம் பிளாஸ்ட்டில் இந்த பைப் வந்து சேதமடைஞ்சிருக்கு. குறிப்பாக ஜான்வரி மாதத்தில் நடந்த பாம் பிளாஸ்ட்டில் இது சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சேதமடைஞ்சப்ப இதை தற்காலிகமாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வரைக்கும் அதை ஓப்பன் பண்ணலை. இப்போ திரும்பியும் அதை சரி பண்ணி, அந்த பைப்லைனை சரி பண்ணி, அந்த கேஸ் டிரான்சிட்டை ஸ்டார்ட் பண்ண சொல்லி தான் யூரோப்பியன் கவர்மெண்ட் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. யூ கேன் ஆஸ்க் மீ, ரஷ்யா வந்து பாம் போட்டாங்க, உக்ரைனோட பைப்லைன் வந்து சேதமடைஞ்சிருக்கு. இதுக்கு ஏன் உக்ரைன் மேலே கோவப்படுறாங்க யூரோப்பியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, யூரோப்பியன் கவர்மெண்ட் வந்து மேஜர் பவர் எனர்ஜி சோர்ஸாக அந்த ஆயிலை வந்து அவங்க டிபெண்ட் பண்ணி இருக்காங்க, ரஷ்யாவோட அந்த ஆயிலை. ஸோ இப்போ அது ஸ்டாப் ஆகிருக்க இந்த நிலமையில், இப்போ வரைக்கும் ஸ்டாப் ஆகிருக்க இந்த நிலமையில் அவங்களோட இண்டஸ்ட்ரி டவுனாக இருக்கட்டும், அவங்களோட எனர்ஜி க்ரீசஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே எஸ்டிமேட் பண்ணி $500 மில்லியன் வந்து இப்போ வரைக்கும் லாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஸோ யூ கெட் டு நோ அபவுட் இட். இந்த க்ரீசஸ் வந்து இன்னும் பெருசாச்சு அப்படின்னு சொன்னால் யூரோப்பியன் கவர்மெண்ட்க்கு இது எவ்வளோ பெரிய தலைவலியாக உருவாகும் அப்படிங்கிறது. அண்ட் இன் பிட்வீனில் இவங்க எலக்ட்ரிசிட்டியை டவுன் பண்ணுவேன் அப்படின்னும் உக்ரைனுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ யூ மே ஹாவ் அ கொஷின், உக்ரைனுக்குன்னு சொல்லிட்டு தனியாக பவர் கிரிட் இல்லையா? அவங்க ஏன் அதுலேருந்து அவங்களோட எலக்ட்ரிசிட்டியை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு கேட்கலாம். ஸோ ரஷ்யா உக்ரைன் வாரில் நிறைய பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு, நிறைய மேஜர் சோர்ஸ் வந்து தகர்க்கப்பட்டிருக்கு. அதில் அவங்களோட பைப்லைன் மட்டும் இல்லை, அவங்களோட மேஜர் பவர் கிரிட்டும் சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டியை யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து தான் அவங்க கேதர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 18% வந்து ஸ்லோவோக்கியன் கவர்மெண்ட் கிட்டேருந்து தான் அவங்க வந்துட்டுருக்கு. அதாவது ஸ்லோவோக்கியன் கண்ட்ரியிலேருந்து தான் அவங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ அவங்க அதை ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா, யூரோப்க்கு மட்டும் கிடையாது, உக்ரைனுக்கும் வந்து இது பெரிய எனர்ஜி கிரைசிஸ் தான். ஸோ அவங்க இண்டஸ்ட்ரி ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஹங்கேரியும் அவங்க பங்குக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி 19 பில்லியன் யூரோ வந்து யுக்ரைன் வந்து லோனாக கேட்டிருக்காங்க. ஸோ அந்த லோனை V2 மூலமாக நாங்கள் ஸ்டாப் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹங்கேரிக்கும் இந்த ஆயில் சப்ளை அப்படிங்கிறது தேவைப்படுறது தான். இதுக்கு உக்ரைன் வந்து அவங்க சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது எங்களுக்கு பிளாக்மெயில் மாதிரி தெரியுது, நீங்கள் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது, இந்த பைப்லைன் சேதமடைந்ததுக்கான காரணமே ரஷ்யா தான், நாங்கள் தான் உங்களுக்கு மாற்று வழி ஏதாவது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோமே அப்படின்னு சொல்கிறாங்க. மாற்று வழினா என்ன சொல்கிறாங்கன்னா, வேறு இடத்துலேருந்து சப்ளை எடுத்துக்கோங்க, இல்லை வேறு வழியாக அந்த சப்ளையை கெட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஃபீஸிபிள் அப்படிங்கிறத யூரோப்பியன் கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும். ஸோ டு நோ மோர் அபவுட் திஸ் நியூஸ், ஸ்டே டியூன். இந்த மாதிரியான நியூஸை நீங்கள் கேதர் பண்ணுறதுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். பை பாய்.